Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bon Appetit My Majestyல எபிசோட் நம்பர் 18 ஃபைனல் எபிசோட் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக கூட்டிட்டு போயாச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் தலையில முக்காடு போட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமா கலைஞ்சு போயாச்சு. ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இப்போ ஹீரோ வெளியில எடுத்தாச்சு. அவங்களை கொலை பண்றதுக்கான ஆள் இருக்காங்கல்ல, அவங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோ, யாராலையுமே உன் உயிரை நீ காப்பாற்ற முடியாதுன்னு ஹீரோவும் நான் நினைச்சேன் அங்கிள் தான் உன்னை அனுப்பி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாங்க. அவனும் கொலை பண்றதுக்காக கத்திய ஓங்குறானா, அந்த நேரத்துல பின்னாடி இருந்து நிறைய பேர் அம்பு விட்டு அங்க இருந்த எல்லாரையுமே சாகடிச்சிடுறாங்க. யார் வர்றதுன்னு பார்த்தா தளபதி தான். தளபதி ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடலையே அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க அப்படின்னு சொல்ல தளபதி ஹீரோவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கத்தியையும் கொடுக்குறாங்க. ஹீரோ உடனே அந்த கத்தியை எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நான் எல்லாத்தையுமே சரி பண்ண போறேன், எல்லாத்தையுமே கரெக்ட் ஆக்க போறேன், என்னோட கெஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் செத்து போயிட்டேனா அப்படின்றத செக் பண்றதுக்காக கண்டிப்பா ஹைனஸ் இங்க வருவான். அந்த நேரத்துல அவனை நம்ம உயிரோடி விடக்கூடாது. கடைசியா என்னோட தம்பிக்கு ஒரு அண்ணனா என்னால பண்ண முடிஞ்சது இது மட்டும்தான் அப்படின்னு ஹீரோவோட தம்பிக்காக அவங்க அங்கிள கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் ஹைனஸ்க்கு ராஜாவாகணும் அப்படின்றது ஆசை. ஹீரோ ஹைனஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஹீரோவோட தம்பிக்காவே குடைச்சல் கொடுப்பான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சதுனால ஹைனஸ் எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஹைனஸ் வந்துடுறான். நான் உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் நினைச்சேன் நீ ஒரு பெரிய படையோடு இங்க நிப்பேன்னு, ஆனா பார்த்தா கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க, உன்னை ஈஸியா சாவடிச்சிடலாம், முடிஞ்சுனா இங்க இருந்து உயிரோடி போயிரு அப்படின்னு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கேங்கோட சேர்ந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வராங்க. ஹீரோவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு கேங்கோ அவனோட ஆட்களும் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல இனியொரு பக்கம் இருந்து லில்லி, குக்கி, ஓம், மெங் எல்லாருமே சேர்ந்து சமையல் கட்டையில இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க எதுக்காக லில்லி நீ இங்க வந்த அப்படின்னு கேக்குறதுக்கு கேங் எங்க கிட்ட நீங்க பண்ண போற விஷயங்களை சொன்னாங்க, அதனால நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோன்னு ஹீரோயினும் கேங் நீ பார்த்த வேலையா இது, அவங்களே ஏன்டா வர சொன்ன அப்படின்னு கேங்க திருப்பி பார்த்தா கேங்கும் நம்ம இப்ப ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹைனஸ் பார்த்து சிரிச்சுட்டு இங்க என்ன நடக்குது, கிச்சன்ல சமைக்கக்கூடியவங்களையும் ஜோக் பண்ணக்கூடியவங்களையும் எனக்கு எதிராக கூட்டிட்டு வந்து சண்டை போட போறியா, நீங்க என்ன ஜெயிச்சிருவீங்கன்னு நினைச்சீங்களா அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்க நம்ம ஹீரோ எல்லாருமே முறைச்சு பாக்குறாங்களா. உடனே இவனே முறைச்சு பார்த்துட்டு உடனே ஆர்ச்சரிய வச்சு அம்பு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷீல்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஹீரோக்கு முன்னாடி வந்து நிக்க ஆர்ச்சரியில இருந்து வரக்கூடிய எல்லா அம்பையுமே அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறமா என்ன சண்டை தான், ரெண்டு பக்கமும் இருந்து பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹைனஸோட ஆட்களுக்கு நிறையவே அடிபடுது. ஹீரோட ஆட்கள் யாருமே அடி வாங்குற மாதிரியே தெரியல. ஹைனஸ்க்கு ரொம்ப கோந்துருச்சு, இந்த முட்டாள்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, ஈடி டீம் நீங்களும் போயிட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஈடி டீமும் அட்டாக் பண்ண வந்த உடனே ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே எப்படி சண்டை போடுறது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஈட்டி நீளமா இருக்கும், பக்கத்துல ஆட்கள் இருந்தாங்கன்னா சீக்கிரமா ஆட்களை அடிச்சிடலாம், ஆனா ஈட்டியை எப்படி அடிக்க முடியும் அப்படின்றதுனால இவங்க கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க ரெண்டு பாம் வந்து விழுது. என்னடா விஷயம், யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜியாங் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினோட லெட்டரை கையில வச்சுட்டு ஏய் ஹீரோயின் நான் லேட்டா வந்துட்டேனா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பக்காவான டைம்ல தான் வந்திருக்க, உன் வேலையை காட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி பாம் தயாரிக்கிறது அப்படின்றதுதான் ஜாங்குக்கு லெட்டரா எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப ஜாங் அந்த பாம்பை வச்சுட்டு இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு ஆப்போசிட் டீம் மேல எல்லாம் பாம்பு போடுறாங்களா. அங்க இன்னும் பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோட டீம் கொஞ்சம் கொஞ்சமா வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹைனஸ்க்கு பத்தி எரிய ஆரம்பிக்குது. இது எல்லாம் ஹீரோயினால தான். உடனே ஹீரோயின் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் அனுப்புறாங்க. சோ ஹைனஸோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல போயாச்சு. லில்லி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஹீரோயினை அவன் அடிச்சு போட்டுடுறான். இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால கீழே கிடக்கக்கூடிய ஒரு அம்பை எடுத்து ஹைனஸ் மேல எறிகிறாங்க. ஹைனஸ் அது குத்துற மாதிரி தான் போகுது. உடனே ஹைனஸ் என்ன பண்றான் அப்படின்னா அவனை நம்பி ஒரு மந்திரி வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சு முன்னாடி விட்டு அவங்க மேல அம்பு பட்டு அந்த ஆள் கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க. சோ ஹைனஸ் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருக்கான், தன்னோட மந்திரிமார்களுக்காக தான் நான் உன்னை பழிவாங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னான். ஆனா இப்ப நடக்கிறது என்ன, தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திரியோட உயிரை தானே அவன் பலி கொடுத்திருக்கான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருப்பான் அப்படின்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஹைனஸை இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ஹைனஸோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வேற எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி ஜம்சப் பண்ணியாச்சு. ஜாங்கோ ஏய் வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை தேட
தேடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹைனஸோட குதிரையில மயக்கம் போட வச்சிருப்பாங்க. ஹைனஸ் சொல்றான், உனக்கு ஹீரோயின் உயிரோடி வேணும் அப்படின்னா நீ அரச பதவியில ஏறுறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை நம்ம டீ குடிச்சோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு என்ன வந்து பாரு அப்படின்னு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல. ஹீரோயின் தனியா போகாத, நாங்க எல்லாரும் உன் கூட வரோம்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இல்ல அவன் ஹீரோயினை கையில வச்சிருக்கான், என்ன தனியா தான் வர சொல்லியிருக்கான், நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கிளோட ஆட்கள் எல்லாருமே அரண்மனையை சுத்தி வளைச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அரண்மனையை திரும்ப டேக் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இவங்க எல்லாரும் பேலஸ்க்கு போயிட்டு அங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. கேங் இருக்காங்கல்ல, மந்திரிமார்கள் எல்லாரும் ஹீரோக்கு ஆப்போசிட் ஆயிருந்தாங்கல்ல, அந்த மந்திரிமார்கள் எல்லாரையுமே அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரியே ஸ்டெப் மாம்க்கு வெளியில நடக்கக்கூடிய எல்லா சத்தமுமே கேக்குது. அவங்க அவங்களோட பையனை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. கூடவே அந்த 2 கான்குபைனும் இருக்காங்க. எல்லாருமே செம பயத்துல இருக்காங்க. இனி ஒரு பக்கம் மந்திரிமார்களுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கிள் தோத்து போயிட்டாங்க, ஹீரோ மறுபடியும் அரண்மனையை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுட்டான், நம்மள உயிரோடி விட மாட்டான்னு, அதனால அவன் கையால சாவறதுக்கு பதிலா நாங்களே செத்து போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் மருந்து குடிச்சு இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் 4வது கான்சர்ட், இது எதுவுமே தெரியாம மியூசிக் போட்டு ஜாலியா இருப்பாளா, அப்ப அவளோட மியூசிக்கோட ஸ்ட்ரிங் அறுந்து போயிடுச்சு. அப்பதான் அவளுக்கு வெளியில நடக்கக்கூடிய சத்தம் கேக்குது. இங்க என்ன நடக்குது, வெளியில என்ன நடக்குது அப்படின்னு உள்ள இருந்து கத்தி கேட்டுட்டு இருக்கா. வெளியில என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹைனஸோட தளபதி ஒருத்தன் கேங் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். கேங் இப்ப யார பழி வாங்குறதுக்காக வருவாங்க, கண்டிப்பா 4வது கான்சர்ட்டை தன்னோட அக்காவை கொலை பண்ணவங்கள சும்மா விடுவாங்களா. சோ 4வது கான்சர்ட்டை கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் பயங்கரமா சண்டை போடுறான். அவனையும் அடிச்சு போட்டுட்டு கேங் 4வது கான்சர்ட்டோட ரூம்குள்ள நுழையிறாங்க. 4வது கான்சர்ட்டும், நீ இப்ப இங்க எதுக்காக வந்த, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றதுக்கு கேங்கும், நான் உன்னை பழி வாங்குறதுக்காக வந்தேன், என் அக்காவோட உயிரை எடுத்தல்ல, அதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்களோட உயிரை உன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு நீ கொலை பண்ணி போட்டிருக்க, அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் உன்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு உடனே 4வது கான்செப்ட்க்கு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, வாள் எடுத்தவன் வாளால தான் படிப்பான், கண்டிப்பா உனக்கு வாழ்னால தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அந்த விஷயம் ஞாபகம் வரும். அதனால ஒன்ன மாதிரி ஒரு ஆள்கையால நான் செத்து போவேன்னு நினைச்சியா, நானே என் உயிரை எடுத்துப்பேன் அப்படின்னு அவளே நெஞ்சில குத்திக்கிறா. ஆனா அவளுக்கு இவ்வளவு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வலியில கதறா, கஷ்டப்படுறா. உடனே கேங்கும், இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட், இது என் அக்காவுக்காக அப்படின்னு ஒரு குத்தி அவளையும் சாவடிச்சாச்சு. சோ 4வது கான்செப்டோட கதையும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கேங் வெளியில வராங்க, அழுறாங்க. அவங்களுக்கு இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. கடைசியா என் அக்காவை கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்கிட்டேன், இப்ப நான் ஹீரோ பக்கத்துல நிக்கிறேன், ஹீரோ தயவு செஞ்சு திரும்ப வந்துரு அப்படின்னு ஹீரோக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயினை ஹைனஸ் கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சுடுறாங்க, எப்படியாவது கயிறு அவுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹைனஸ் சொல்றான், எனக்கு தெரியும் ஹீரோ கண்டிப்பா ஓ மேல வச்சிருக்க லவ்னால நான் சொன்ன மாதிரியே தனியா வருவான் அப்படின்னு. ஆனா ஒரு லவ் மனுஷனை இந்த மாதிரிலாம் மாத்தோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை நரகத்துக்கு அனுப்பினா அவன் நரகத்துக்கு கூட வருவா போல இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ கரெக்டா வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே, ஹீரோயின் உனக்கு எதுவும் ஆகலல்ல, இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பார்த்து முறைக்கிறாங்க. ஹைனஸ் கூட சண்டை போடுறதுக்காக மேலே ஏறலாம் ட்ரை பண்ணும்போது 3 பேர் ஹீரோவை மடக்கி பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க 3 பேருமே வாள் வச்சு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்கிளை பார்த்து சொல்றாங்க, அந்த மிங்ல இருந்து வந்தானே அவன் ஹீரோயினை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும் போதே அவனால முடியல, நீ ட்ரை பண்ணி என்ன ஆக போகுது, நீ ஹீரோயினை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே ஹைனஸ் எழுந்திருச்சு. ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு, நீ ஃபர்ஸ்ட் என்ன தாண்டி போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கியான்னு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹைனஸ் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அப்போ ஒருத்தன் வந்துட்டு ஹீரோவோட ஷர்ட்டை கிழிச்சு விட்டுட்டான். அப்ப ஹீரோ தன்னோட நெஞ்சு பக்கத்துல வச்சிருந்த மேங்க்ரோ புக்கு, அவங்க எழுதின புக்கு கீழே விழுது. அதை ஹீரோ கவனிக்கல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சண்டையில ஒரு வாள் டக்குன்னு ஹீரோயினோட பக்கத்துல போய் விழுதா. அங்க ஒரு ஜாடி வச்சிருக்காங்க ஒயினை ஊத்தி, அந்த ஜாடி அப்படியே தெரிச்சு விழுது. ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு, ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்க போறாங்க. ஆனா அங்கிள் தடுத்து நிறுத்திடுறாங்க ஸ்வாட வச்சு. அப்பதான் நம்ம ஹீரோயின் கீழே உடஞ்சு கிடக்கக்கூடிய துண்டை பாக்குறாங்க. இதை வச்சு கயிறு அவுத்துடலாமே அப்படின்னு அதை எடுத்து கயிறை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம்
சண்டை நடந்துட்டு இருக்கு. இனி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கயிறை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோ அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நீ தப்பிச்சிட்டியா, இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இங்க இருந்து ஒன்ன விட்டுட்டு நான் ஓடி எங்க போவேன், என்னால எங்கேயுமே போக முடியாதுன்னு. அதுக்கு ஹீரோவும் நீங்க வந்து தப்பிச்சு போயிடு, நீ உயிரோடு இல்ல அப்படின்னா என்னால எப்படி உயிர் வாழ முடியும், நீ போயிடுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி ஓடி வராங்க. அப்ப அவங்களோட கால்ல இந்த புக்கு தட்டுப்படுது. அதனால அந்த புக்கை எடுத்து பாக்குறாங்க. ஒன்னொன்னையும் ரீட் பண்ணும்போது தான் ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல இதே புக்கை ரீட் பண்ணாங்க. அப்ப அதுல இருந்த ரெசிபி தான் இதுலயும் இருக்குது. அப்படின்னா என்ன, ஹீரோ எழுதின புக்கு தான் ஹீரோயின் ரீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி பேஜ்ல எதையோ ஒண்ணு கிழிச்ச மாதிரி இருந்துச்சுல, அதை எடுத்து பார்த்தா ஹீரோயின் ஃபர்ஸ்டா ஹீரோவுக்கு சமைச்சு கொடுத்தா அந்த டிஷ்ஷை தான் ஹீரோ எழுதி வச்சிருப்பாங்க. கடைசி பேஜ் எடுத்து பாக்குறாங்க. அதுலயுமே நம்ம ஹீரோ எழுதின மை டியர் லவ்லி நீ இதை ரீட் பண்ண அப்படின்னா என் பக்கத்துல நீ வந்து சேர்ந்துரு அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ அப்படின்னா இந்த புக்கை எழுதினதே நீதானா, நீதான் என்ன ஃபியூச்சர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு அழுதுகிட்டே பாக்குறாங்க. அவங்களால இந்த விஷயத்த நம்பவே முடியல. அப்படின்னா இது ரொட்டீனா நடக்கிற மாதிரி தானே அர்த்தம், ஆல்ரெடி நடந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். சோ ஹீரோயின் ஷாக் ஆகி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஹைனஸ் பார்த்துட்டு என்னடா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, போயிட்டு அந்த பொண்ணை பிடிங்கடா அப்படின்னு ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் ஹீரோயினை பிடிக்க போறானா ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. வாழத்துக்கு ஒத்த ஏறி அவ்வளவுதான், அவனோட கதையை முடிஞ்சிருச்சு. இப்ப ஹைனஸும் ஹீரோவும் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க இப்ப என் கையில வாழ இல்ல, அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு. ஹைனஸும் இந்த டைம்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோவை கொலை பண்றதுக்காக கத்திய வீச ட்ரை பண்றானா. ஹீரோயின் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, இல்ல அப்படின்னு ஹீரோ வந்து சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப அந்த வெட்டு காயம் ஹீரோயின் மேல பட்டுடுச்சு. ஹீரோவும் இல்ல இல்ல ஹீரோயின் இல்ல இல்ல நீ கண்ண மூடிடாத, ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப ஹீரோயின் மேல அந்த வெட்டுக்காயம் படும்போது விழுந்த ரத்தம் இருக்குல்ல, அது புக்கு மேலேயுமே தெரிச்சிருக்கு. சோ மேங்க்ரோவ் புக்ல ரத்தம் இருந்துச்சுல்ல ஹீரோயின் ஃபியூச்சர்ல படிக்கும் போது, அந்த ரத்தம் ஹீரோயினோட புக்கு தான். இப்ப ஹீரோ ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹைனஸ் ஹீரோவை கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ டக்குன்னு பக்கத்துல இருந்த வாள் எடுத்து ஹைனஸை ஒரு வெட்டு, அவ்வளவுதான் அவன் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயினை பிடிச்சிட்டு ஹீரோயின் என்னை விட்டு போயிடாது அப்படின்னு பயங்கரமா ஏங்கி அழ. நம்ம ஹீரோயினும் எனக்கு இப்போதைக்கு இங்க இருந்து போகணும் அப்படின்னு ஆசையே இல்லை, நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது இங்க இருந்து போறதுக்கு, நீங்க வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மேங்க்ரோவ் புக் இருக்குல்ல, அது மறுபடியும் ஒளி வீசுது. அந்த இடத்துல மறுபடியும் எக்லிப்ஸ் நடக்குது. சந்திரன் சிவப்பு கலர்ல மாறுது. சோ ஹீரோயின் இங்க வரும்போது என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே திரும்பவும் நடக்குது. ஹீரோயினால அதை உணர முடியுது. அதனால ஐ லவ் யூ ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புக்கு அப்படியே ஹீரோயினை ஹீரோ கையில இருந்து தூக்குது. ஹீரோ ஏங்கி அழுறாங்க. ஹீரோயினோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஆனா ஹீரோயினால எப்படியுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவங்க ரொம்பவே பலவீனமா இருக்காங்க. அதனால கண்ணை மூடிட்டே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ ஏங்கி அழுதுட்டு இந்த புக்கு நான் தான் எழுதினேன், இந்த புக்கு தான் உன்னை இங்க இருந்து ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போக போகுதா, இந்த புக்கு நான் தானே எழுதினேன், ஐயோ இந்த புக்கு தான் உன்னை கூட்டிட்டு போக போகுதா, எதுக்காக இந்த நேரத்துல இந்த புக்கை நான் எழுதினேன் அப்படின்னு பயங்கரமா ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அந்த புக்கை எப்படியாவது மூடிடலாம் ட்ரை பண்றாங்க. அவங்களால மூட முடியல. ஆனா ஒரே ஒரு பேஜை மட்டும் ஹீரோ கடைசியா எழுதினாங்கல்ல ஒரு ரெசிபி, அந்த பேஜை மட்டும் கிழிச்சு அவங்களால எடுக்க முடிஞ்சது. சோ அந்த பேப்பரை கிழிச்சு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளாடி அந்த புக்கு நம்ம ஹீரோயினை ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஏங்கி அழுதுட்டு இருக்கும் போது அங்கிள் டக்குன்னு எழுந்திருச்சு. மறுபடியும் ஹீரோவை உன்னை நான் என் கூடவே கூட்டிட்டு போக போறேன்டா அப்படின்னு குத்த வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய வாள் எடுத்து அங்கிளை குத்தி ஒரு கொலை பண்ணியாச்சு. சோ அங்கிளோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட நேம திரும்ப சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ கிழிச்சாங்கல்ல அந்த புக்கோட பேப்பர் ஹீரோ மேல வந்து விழுது. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து எழும்புறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சுட்டு அவங்களோட முதுகுல வலிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த வெட்டு காயம் தான் இப்ப சரியாயி போய் இருக்கும், அதுதான் வலிக்கும். இந்த காயம் என்னோட உடம்புல இருக்கு, நான் இப்ப எங்க இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னா நான் ஃபியூச்சருக்கு வந்துட்டேன்னா, ஐயோ காட்டுக்குள்ள வேற ஹீரோக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, இப்ப ஹீரோக்கு எப்படி இருக்கும், ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான், நான் உடனே திரும்பி போயாகணும் அப்படின்னு அவங்களோட கபோர்டை ஓபன் பண்ணி பேக்குக்குள்ள இருந்த மேங்க்ரோவ் புக் எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த புக்கை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அந்த புக்கு ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. சோ அந்த புக்கை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா கதவை திறந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. பொண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு டக்குன்னு வந்து ஹக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல ஏங்கி அழுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாரும் வராங்க. நீங்க உடனே எழுந்திரிச்சு நடக்க கூடாதுன்னு உட்கார வச்சு ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறாங்க. இப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எடுக்கவே இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோட அப்பா சொல்றாங்க
சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாளும் நீ இரு, நான் வெளியில போயிட்டு வர வேண்டியதா இருக்குன்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அவங்களோட ரூமுக்கு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ நான் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு டக்குன்னு கூகுள் சர்ச் பண்றாங்க ஹீரோவுக்கு ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுல ஹீரோவை காட்டுக்குள்ள கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோவை யாருமே பார்க்கல, அவனோட உடம்பு யாருக்குமே கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் இறந்து போகவும் இல்லை, அவனோட உடம்பு யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, யாரும் அவனை பார்க்கவும் இல்லை, அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் மட்டும் அந்த புக்கை வச்சு பாஸ்டுக்கு போனேன் அப்படின்னா என்னால ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும், ஸோ நான் ஹீரோவை தேடி போயாகணும் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த புக்கை எடுக்கிறாங்க. அதுல கடைசி பேஜை ரீட் பண்றாங்க. ஹீரோயின் பாஸ்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால போக முடியல. ஸோ அழுதுகிட்டே திரும்ப திரும்ப ரீட் பண்றாங்க, அவங்களால போக முடியல. அப்பதான் நம்ம பிளெயின்ல வச்சு பாத்ரூம்ல வச்சு தானே ரீட் பண்ணோம், அப்படின்னா அங்க வச்சு ரீட் பண்ணாதான் நமக்கு போக முடியுமா இருக்கும் அப்படின்னு பாத்ரூம்க்கு போயிட்டு ரீட் பண்றாங்க. அங்க வச்சும் அவங்களால பாஸ்டுக்கு போக முடியல. ஸோ ஏங்கி ஏங்கி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியாம பயங்கரமா அழுறாங்க. நைட்டு தூங்கும் போது கூட அந்த புக்கையே கட்டி பிடிச்சிட்டு ஹீரோ நீ என்கிட்ட சொன்னல என்னால ட்ரை பண்ணி வர முடியல அப்படின்னா நீ என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னு, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்ன கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துடு அப்படின்னு அழுதுகிட்டே தூங்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் இந்த புக்ல இருந்து விட்டு வந்த ஒரு பேப்பர் அங்கதான் இருக்கு. அந்த பேப்பர் ஒருவேளை ஹீரோயிங்க கூட்டிட்டு வரலாமா இருக்குமோ அப்படின்னு டவுட் மட்டும் நமக்கு இருக்கு. இப்படியே ஒரு மாசம் ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் ஓரளவு நல்லாயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க உள்ள செஃப்மார்களும் நல்ல வேலை நீ வந்த, நீ இல்லாம இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆக்சுவலி இந்த ஹோட்டல் இப்ப கூட உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ வேலை பாக்குறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு வேற நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு. அதுக்கு மேனேஜரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க வேலை பாரு, ஒரு மாசமாவது வேலை பாரு, எங்களோட ஹோட்டலை ஒருத்தவங்க எவாலுவேட் பண்றதுக்காக வர போறாங்க, அது வரைக்குமாவது நீ வேலை பாருன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் சரி சரி எனக்கு கிச்சனை காட்டுங்க நான் பார்த்துட்டு முடிவு பண்றேன்னு சொல்றதுக்கு சரி ஓகே அப்படின்னு கிச்சனை கூட்டிட்டு போறாங்க. அங்க கிச்சனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கிச்சன் ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டெசர்ட் எனக்கு சர்வ் பண்றீங்களா, நீங்க எனக்கு செஞ்சதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றதுக்கு டெசர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு மாசம் இங்க வேலை பண்றதுக்கு ஒத்துக்கிறேன்னு மேனேஜருக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயினும் ஆனா ஒரு விஷயம், இந்த மெனுல இல்லாத விஷயங்களை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் காலத்துல குக் யோங் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு போட்டியில சமைச்ச டிஷ்ஷை நான் இதுல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மூணாவது சமைச்சு கொடுத்தாங்கல்ல அந்த டிஷ் அப்படின்னு. உடனே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. அவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நானே அவதான்டா, இவங்க கிட்ட எப்படி சொல்றது, சரி சரி அப்படின்னு அந்த டிஷ்ஷையுமே ஆட் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே கிச்சன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு வராங்களா. ஹீரோயினுக்கு அந்த டீமை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. ஏன்னா லில்லி, குக் யோங், குக் மிங், அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இங்க அப்படியே இருக்காங்க. ஹீரோயினும் லில்லி, மெங், யோ நீங்க இங்க என்ன பண்றீங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்னு. லில்லியோ என்னோட நேம் லில்லி கிடையாது, என்னோட நேம் சியோல் அப்படின்னு. ஹீரோயினும் லில்லியோ சியோலோ நீங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க டீம் கூட நான் குக் பண்றது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு இந்த டீம் கூட குக் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமா கிச்சன்ல நிறைய வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே எவாலுவேஷன் டே வந்தாச்சு. ஒருத்தன் உள்ள வரான், அது யாருன்னு பார்த்தா நம்ம இம் தான், ஹீரோட ஃப்ரெண்டு இம் வந்துட்டு நான் தான் எவாலுவேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. ஹீரோயின் சமைச்சு கொடுக்கக்கூடிய டிஷ் வந்துட்டு அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இம் மட்டும் டேஸ்ட் கூட பண்ணாம நல்லா இல்லைன்னு அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோயின் கிச்சனுக்குள்ளாடி அந்த டிஷ்ஷை பார்த்த உடனே இந்த டிஷ் அவன் தொட்டு கூட பார்க்கல, ஆனா அவன் இது நல்லா இல்லைன்னு சொன்னானா, யார் அது, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டிஷ் எடுத்துட்டு போய் பார்த்தா அது இம். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னோட டிஷ்ஷை முதல்லையும் இவன் இப்படிதான் சாப்பிட்டு பார்க்காம நல்லா இல்லைன்னு சொன்னான், இப்போவும் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை மறுபிறவி எடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இவங்கிட்ட இருந்து மாற்றவே முடியாது போல இருக்கே அப்படின்னு டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு இம் சொல்றாங்க பார்த்தோன்னே எனக்கு தெரியும் ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு, இது கண்டிப்பா நல்லா இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அதை எப்படி பார்த்தோன்னே சொல்றீங்க, பொய் சொல்றது ஒரு ஆளோட ரத்தத்திலே ஊறி இருந்துச்சுன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்களாம், அதனால நீ பொய் சொல்லிட்டு இருக்கன்னு இம்மாவுக்கும் வந்துருச்சு. நீ என்னை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு பயங்கரமா திட்ட வராங்க. ஹீரோயினும் டேஸ்ட் கூட பார்க்காம எப்படி ஒன்னால இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஒருவேளை ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த டிஷ் டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு இம்கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதே விஷயங்கள் திரும்ப நடக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது ஹீரோட வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம
நம்ம ஹீரோ கோட் சூட் போட்டுட்டு இந்த காலத்து மனுஷன் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கண்ணசைக்காம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. இம்மோ நீ யாரா, நீ எதுக்காகடா என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அங்க இருக்கக்கூடிய மேனேஜரை தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க அப்படின்னு இம்ம துரத்தி விட ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் இனி ஒரு வார்த்தை ஹீரோயினை பத்தி தப்பா பேசாதுக்கு அப்புறமா என் வாளுக்கு தான் நீ பதில் சொல்லணும்னு. இம்மோ அவன் என்ன பேசுறான்னு கேட்டியா, இந்த காலத்துல வாள் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க அந்த மேனேஜர் தரதரன்னு இம்மை இழுத்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை பார்க்க ஹீரோ சிரிக்கிறாங்க. ஹீரோயினும் நிஜமாவே இது நீதானா, நிஜமாவே இது நீதானா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் என்னோட ப்ராமிஸை காப்பாத்திட்டேன், நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொன்னேன்ல அதே மாதிரியே வந்துட்டேன்னு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அழுதுகிட்டே பாரு இந்த காலத்துல கூட நீ எவ்வளவு கூலா பேசிட்டு இருக்க அப்படின்னு. சரி நீ சாப்பிட்டியா, உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கவான்னு. ஹீரோவும் நீ இல்லாம என்னால தனியா எப்படி சாப்பிட முடியும், நீயும் சேர்ந்து வா சாப்பிடலாம் அப்படின்னு திரும்பி போறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐ மிஸ் யூ அப்படின்னு. நம்ம ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. சோ ரெண்டு பேரும் இந்த காலத்துல சேர்ந்துட்டாங்க. லில்லி ஈயோம் எல்லாருமே பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினும் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே சுத்தி வருது. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டாங்களா. அப்போ மேனேஜர் கால் பண்ணி சொல்றாங்க இம்மனும் ஒருத்தன் வந்தான்ல அவன் சரியான ஃப்ராடாம், அவன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு எல்லா ஹோட்டல்லையும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணாம வந்துருவானான்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியும் இந்த இம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நாளையில இருந்து நான் ஹோட்டலுக்கு கரெக்டா வந்துடுறேன், நம்ம பிரச்சனை எதுவும் ஹோட்டல்ல நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக பிம் பிம் டிஷ் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல அததான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன சமைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது சாதாரண சமையல் கிடையாது, ராயல் சமையல், நானே உனக்காக ஒரு அரசனே உனக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு. ஹீரோயினும் இந்த காலத்துல நீ அரசன் கிடையாதுப்பா அப்படின்னு கிண்டல் பண்ண ஹீரோவும் வேணா சாப்பிடு இல்லைன்னா கொடுத்துடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி சரி நான் சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. டக்குன்னு ஹீரோ ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நல்லாதான் இருக்கு, ஆனா இதுல கேரமல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை மட்டும் பட்டர்ல கேரமல் செஞ்சு ஊத்தலாம் அப்படின்னு அதை சமைச்சு காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஹீரோவோட மறுபிறவியெல்லாம் கிடையாது, 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ எப்படி இருந்தானோ அவன் அப்படியே அங்க இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கான். அது எப்படி அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒரு சீக்ரெட். அவன் அங்க இருந்து அப்படியே இங்க எனக்காக வந்திருக்கான், நான் எப்படி இங்க இருந்து அங்க போனேனோ அதே மாதிரி தான் அவன் அங்க இருந்து இங்க வந்திருக்கான். இது மறுபிறவியெல்லாம் கிடையாது, எனக்காக என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஹீரோ என்கிட்ட வந்துட்டான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நானும் ஹீரோவும் சேர்ந்து இனி லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு ஒரு ரொமான்டிக்கா இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எண்டிங்ல ஹீரோ ஒரு மறுபிறவியா கொண்டு வந்து அவனுக்கு ஹீரோயினை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாம திடீர்னு ஞாபகம் வர மாதிரி அந்த மாதிரி எந்த டிராமாவுமே கிரியேட் பண்ணாம பழைய காலத்துல எந்த ஹீரோயின் லவ் பண்ணாங்களோ அவங்களே டைம் டிராவல் பண்ணி வந்து மறுபடியும் லவ்வர்ஸா இருக்கக்கூடியது ரொம்பவே ஆப்டா இருக்கு. எனக்கு இந்த சீரிஸோட எண்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.